தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்படுறது அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர். இந்த 4 வகை கோட்பாடு தொல்காப்பியம் பழந்தமிழர்கள் பின்பற்றியது. இதுதான் தமிழர்களுடைய முறை. முதல்ல பிராமணர், அப்புறம் சத்திரியர்கள், அப்புறம் வைசியர்கள், அதன் பிறகுதான் சூத்திரர்கள். இதுல அரசர், அந்தனர் இப்படி இருக்கே தவிர இதுல பிராமணர் அப்படின்னு எங்கேயுமே குறிப்பிடவில்லை. ஆனா விஜயநகர பேரரசு காலத்துல இந்த சாதிக்காரர்கள் எல்லாமே ஒடுக்கப்பட்டார்கள், கடுமையாக ஒடுக்கப்பட்டார்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ போன வீடியோட பாகம் 2ன்னு வச்சுக்கலாம். அதாவது மதுரையை டெல்லி சுல்தான்கள், மாபார் சுல்தான்கள், அவங்களுடைய ஆட்சி முறை, அப்போ என்னென்ன நடந்தது, கொடுமைகள் அப்படின்லாம் சொல்லி போன வீடியோவில் போட்டிருந்தேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இதுவாங்க. இந்த மாபார் சுல்தான்கள் இவங்களுடைய ஆட்சியை முடிவு கட்ட விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டிற்குள் வராங்க. அதோட முடித்தோம். சோழர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நிலையான ஆட்சி இல்லை என்பதே உண்மை. பாண்டிய மன்னர்கள், ஒரு சில பாண்டிய மன்னர்கள் மட்டும், உதாரணமாக மாறவர்மன் குலசேகர பாண்டியன், இப்படி ஒரு சில பாண்டிய மன்னர்கள் தான் நிலையான ஆட்சி கொடுத்தாங்க. அதுவும் மாறவர்மன் குலசேகர பாண்டியன் அவருடைய காலத்தோடு பாண்டியர்களும் வீழ்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு அந்நிய படையெடுப்புகள், மாலிகபூர் படையெடுப்பு, அதன் பிறகு டெல்லி சுல்தான்கள், அதன் பிறகு மாபார் சுல்தான்கள். இவர்களுக்கு ஒரு முடிவு கட்டதான் விஜயநகர பேரரசு உள்ள வராங்க. இந்த விஜயநகர பேரரசு இந்து தர்மத்தை காப்பாற்ற வந்ததாக பல வரலாற்று அறிஞர்களுடைய ஒருமித்த கருத்தா இருக்கு. ஆனா உண்மை அது இல்லை. விஜயநகர பேரரசு வந்தாங்க, முகமதியர்களை விரட்டினாங்க, கோயில்கள் எல்லாம் புனரமைத்தார்கள், பல வேலைப்பாடுகளை செய்தார்கள், மக்களுக்கு சில திட்டங்களை செய்தார்கள். ஆனால் அதன் பிறகுதான் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தே மாற ஆரம்பித்தது. அதாவது தமிழர்களுடைய நிலைமையே வேறு விதமாக சென்றது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விஜயநகர பேரரசை பற்றி நம்ம சொல்வதற்கு முன்பு ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன். போன வீடியோவே பார்த்தீங்கன்னா மாபார் சுல்தானுடைய அட்ராசிட்டியை பற்றிலாம் நான் போன வீடியோவில் விளக்கியிருப்பேன். அது போன்று ஏற்கனவே அந்த மாதிரி இந்த இஸ்லாம் மதம் மாதிரி எது உண்மையா அப்படிங்கிறதுக்கு அதுக்கு விளக்கம் கொடுத்துருப்பேன். அதுமாதிரி ஆதித்த கரிகாலனுடைய கொலை வழக்கு, இது இவ்வளோ நிறைய வீடியோக்கள்லாம் பல மர்ம முடிச்சுக்கெல்லாம் வைத்ததை நம்மளுடைய ஏற்கனவே பழைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த கடைசியாக போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பயங்கர கமெண்டெல்லாம் வந்தது. ரொம்ப கடுமையான விமர்சனம்லாம். அதாவது நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா வரலாறு தெரிஞ்சவங்க சொன்னதை கேட்கணும். இப்படி 2 கட்டமாக இருக்கக்கூடாது. ஒரு வரலாற்றை பற்றி ஒன்றுமே தெரியாமல் ஒரு கருத்து தெரிவிச்சிடுறது. கருத்து அவங்க தெரிவிக்கிறதுனால நமக்கு ஒன்றும் கிடையாது. அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறாங்க. அது நம்ம ரிப்ளையும் கொடுத்துட்டு தான் இருக்கும். நம்மளோட கமெண்ட்லாம் போன வீடியோக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். அது நான் ரிப்ளை கொடுத்துருப்பேன். அதாவது நம்ம ஒரு இல்லாத வரலாறை, நடக்காத வரலாறை ஒன்றும் நான் சொல்ல போகிறதில்ல, சொல்லவும் முடியாது. ஒரு வரலாறு, நடந்த வரலாறை வரலாற்றாளர்கள் ஏகப்பட்ட நூல்களை வெளியிட்டிருக்காங்க, கல்வெட்டு ஆதாரங்களோட, செப்பேடு ஆதாரத்தோட. அதை நான் தெரியாதவர்கள், வரலாறு தெரியாதவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவ்வளோதான். அதுதான் இப்போ விஜயநகர பேரரசை பற்றி பேச வந்திருக்கேன். இதனால் நம்ம நிறைய பேர் இதுக்கும் கமெண்ட் அப்படி தான் வரும், எனக்கு தெரியும். ஆனாலும் வீடியோ முழுவதும் பார்த்துக்கிட்டு கருத்துக்களை தெரிவிங்க. விஜயநகர பேரரசு 4 வர்ண கோட்பாடு, இந்த முறையில் தான் ஆட்சி முறை செய்தார்கள். அது என்ன 4 வர்ண கோட்பாடு? முதல்ல பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர். இந்த 4 வர்ண கோட்பாடு அடிப்படையாக போட்டு தான் அவருடைய ஆட்சி முறை இருந்தது. இந்த விஜயநகர பேரரசை பற்றி அவங்களுடைய ஆட்சி தமிழகத்தில் எப்படி இருந்தது அதை பற்றி தான் பேச போகிறோம். இதுக்கு முக்கிய ஆதாரமாக தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால், அவங்க தமிழ்நாடு அரசு அவங்க வெளியிட்ட அந்த நூல் தான் ஆதாரம். விஜயநகர பேரரசு அவங்களுடைய காலத்தில் சமூக அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னா, சமுதாயத்தில் உயர்குடி மக்களாக முதல்ல பிராமணரை தான் வைத்திருந்தார்கள். அதற்கு அடுத்ததாக சத்திரியர்களை வைத்தார்கள். அதற்கு அடுத்ததாக வைசியர்கள், வியாபாரம் செய்பவர்கள், அவர்களை வைத்திருந்தார்கள். அதற்கு கடைசியாக தான் சூத்திரர்களை வைத்திருந்தார்கள். ஆனால்
வரலாற்று தெரியாம சில தமிழ் துரோகிகள் நம்முடைய மாமன்னர் ராஜராஜ சோழரை பற்றி அவதூறு பரப்புனாங்க ஒரு காலத்துல. அதாவது அவர் காலத்துல தான் அடிமை முறை இருந்தது, கீழ் சாதி அப்படி சேரி இப்படி உருவாக்கப்பட்டது இப்படிலாம் பேசினாங்க. அதெல்லாம் இல்லைங்கிறத இந்த வீடியோ பார்த்த பிறகு தெரிஞ்சுப்பீங்க. இப்போ விஜயநகர பேரரசுடைய ஆட்சி முறை அவங்களுடைய 4 வர்ண கோட்பாடு, அதன் அடிப்படையில் அவங்களுடைய ஆட்சி அமைந்தது சொன்னேன். இதே பழந்தமிழ் நம்மளுடைய நாட்டில் பழந்தமிழர்கள், அதாவது தொல்காப்பியர் குறிப்பிடும் சமுதாய அமைப்பு. தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்படுறது அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர். இந்த 4 வகை கோட்பாடு தொல்காப்பியம் பழந்தமிழர்கள் பின்பற்றியது. இதுதான் தமிழர்களுடைய முறை. ஆனா விஜயநகர பேரரசு காலத்துல முதல்ல பிராமணர், அப்புறம் சத்திரியர்கள், அப்புறம் வைசியர்கள், அதன் பிறகுதான் சூத்திரர்கள். இதுல அரசர், அந்தனர் இப்படி இருக்கே தவிர இதுல பிராமணர் அப்படின்னு எங்கேயுமே குறிப்பிடவில்லை. அதை கவனிங்க. அப்ப அந்தனர்னா யார்? அந்தனர் என்பவர் தமிழர் மரபில் வந்தவர். அதாவது அந்தனருக்கு இன்னொரு பெயர் ஐயன். ஐயன்னு சங்ககால இலக்கியங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஐயன், ஐயனார், அறிவுடையவர். உதாரணத்திற்கு சிந்து சமவெளி நாகரிகத்தை கண்டுபிடித்தார்கள். அங்கு தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டதை கண்டுபிடித்தார்கள். அங்கு உள்ள தமிழ் எழுத்துக்களில் ஐயன், சாத்தன் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஐயன் என்பது அறிவுடையவரை குறிப்பது, சாத்தன் என்பது நம்முடைய ஐயனார், குலதெய்வம் ஐயனாரை குறிப்பிடுது. அந்தனர் என்பவர் அறிவாளி ஆவார். அவர் அரசருக்கு அறிவுரை கூறும் ஒரு அதிகாரி. அவங்க தான் அந்தனர் அப்படின்னு சொல்லப்பட்டது. அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர். சோழர் காலத்துல கோயில்ல பூசாரியாக ஒரு தமிழரை தான் நியமித்திருந்தார்கள். தஞ்சை பெரியவர்களுடைய கல்வெட்டுல நன்காவே தெரிஞ்சுக்கலாம். இந்த சோழர்கள் காலம் வரைக்கும் கோயில்ல தமிழ் பூசாரி தான் இருந்தாங்க. இந்த முறையை மாற்றியது விஜயநகர பேரரசு காலத்துல தான். ஒரு உதாரணம் சொல்லலாம். பழனிமலை முருகன் கோயில், அது வரைக்கும் பண்டாரங்கள் அவருடைய காலங்காலமாக அவங்க தான் அங்க பூஜை செய்து வந்தார்கள். விஜயநகர பேரரசு நாயக்கர் காலத்துல இந்த முறை மாற்றப்பட்டு கோயில்கள் எல்லாம் பிராமணர்கள் தான் பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அரசு அறிக்கை விடப்பட்டது. இத திருமலை நாயக்கர் தன்னுடைய செப்பேடு, பழனியில இன்னமும் அந்த கோயில்ல அந்த செப்பேடு இருக்கு, திருமலை நாயக்கர் வெளியிட்ட செப்பேடு, அந்த செப்பேடுல தான் இந்த செய்தியை குறிப்பிட்டிருக்காரு. அது கோயிலெல்லாம் பிராமணர் தான் பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. அதே போல விஜயநகர பேரரசு காலத்துலதான் நம்முடைய தமிழ் சமூக அமைப்புகளை மாற்றினார்கள். அதாவது சாதிகளை உருவாக்கினார்கள். அந்த சாதிகளால தான் ஏற்றத்தாழ்வு உருவாகியது. அதாவது நம் தமிழினத்திற்குள்ளேயே பல சண்டைகள் வந்தது. சாதிகளாக பிரித்து தமிழினத்தை சண்டைகளாக அவங்க அடிச்சுக்கணும். சண்டை, இந்த சாதிகார அந்த சாதிகாரம் சண்டை போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடிலாம் தமிழர்கள் அவ்வளவுதான். ஆனா அந்த விஜயநகர பேரரசு காலம், நாயக்கர் காலத்துல தான் சாதிகளாக உருவெடுக்குது, சாதியை உருவாக்குறாங்க. அதாவது அவங்களுடைய தொழிலை வைத்து அந்தந்த சாதின்னு பிரிச்சு அந்த ஒதுக்கப்பட்டதெல்லாம் அந்த காலகட்டத்தில் தான். தமிழர்களுடைய ஒற்றுமையை குலைத்து கன்னடர்களும் தெலுங்கர்களும் குளிர்காய்ந்தார்கள். புகாலன் அப்படிங்கிற ஒரு ஆங்கில அதிகாரி அவருடைய சாதி வாரி கணக்கெடுப்பு, அந்த சாதி வாரி கணக்கெடுப்புல எந்த சாதிக்காரங்க ஒரு நில உடைமை பிரபுக்களாக, அதாவது நிலம் அதிகமாக வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கணக்கு எடுக்கிறார். அந்த கணக்கெடுப்புல பிராமணர்கள் தான் விஜயநகர பேரரசு காலத்துல, அதாவது நாயக்கர் காலத்திலையும் பிராமணர்கள் தான் அதிக நிலங்களை வைத்துள்ளார்கள் என்பதை கண்டுபிடித்தார். யாரு? புகான். அதே போல விஜயநகர பேரரசு அவருடைய ஆட்சியில பிராமணர்களுக்கு முக்கியத்துவம் முதலிடமாக கொடுத்தார்கள். அவர்களுக்கு அடுத்ததாக சத்திரியர்கள், வைசியர்கள், இவர்களுக்கு கொஞ்சம் நிலங்களை, பிராமணர்களுக்கு ஒரு 80% நிலம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த சத்திரியர்கள், வைசியர்கள் இவர்களுக்கு ஒரு 20% நிலங்களை கொடுத்து அவங்களையும் கைக்குள்ள வச்சுக்கிறாங்க. இதுல கைவிடப்பட்டவர்கள் யார் என்று கவனிச்சீங்கன்னா சூத்திரர்கள். இந்த 2ஆம் இடத்துல சத்திரியர்கள், வைசியர்கள் இவர்கள்லாம் இந்த இதுல இருந்த இந்த சாதிக்காரர்கள்லாம் என்ன பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கு ஒரு சப்போர்ட்டாகவே இருந்திருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு நிலம் கொடுத்து ஒரு இவங்களும் ஒரு கூட்டு அப்படி இருந்திருக்காங்க. இதுல கைவிடப்பட்டவர்கள் சூத்திரர்கள், அதாவது பறையர்கள், பொல்லர்கள், வள்ளுவர், கனியார், இப்படி இவங்கெல்லாம் கைவிடப்பட்டவர்கள். இவர்கள் தான் தாழ்த்தப்பட்ட சாதியாக பிரிக்கப்பட்டது விஜயநகர பேரரசு காலத்தில். அது நம்முடைய தமிழ் குலங்கள்ல சில பேர் பாத்தீங்கன்னா பிராமணர்களுக்கு சேவகம் செய்து வந்தார்கள். 14ஆம் நூற்றாண்டுக்கு முற்பகுதி வரைக்கும் நம்முடைய தமிழ் இனமான பறையர், பல்லர், வள்ளுவர், கனியர், பாணர், அம்பட்டர், சாணர் இப்படி இவர்கள்லாம் ஒரு நல்ல நிலைமையில இருந்திருக்காங்க.
ஆனால் விஜயநகர பேரரசு காலத்தில் இப்போ சொன்ன இத்தனை இந்த சூத்திரர்கள், இந்த சாதிக்காரர்கள் எல்லாமே ஒடுக்கப்பட்டார்கள், கடுமையாக ஒடுக்கப்பட்டார்கள். இந்த விஜயநகர பேரரசு கன்னடர்கள், தெலுங்கர்கள் இப்படி சேர்ந்து அதற்கு தமிழர்களும் உதவி செய்து இப்படி இவர்களுக்கு தான் திராவிடர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நம்முடைய தமிழ் இலக்கியமான முக்கூடற் பல்லு அப்படிங்கிறத ஒரு இலக்கியம். அந்த இலக்கியத்தில் தெல்ல தெளிவாக சில உண்மைகள் சொல்லியிருக்காங்க. அதாவது அதில் பல்லர்கள் நாயக்கர்களுடைய அடிமைகள் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இது நாயக்கர் காலத்தில் தான் இந்த முக்கூடற் பல்லு அப்படிங்கிற இந்த இலக்கியம் ஏற்றப்பட்டது. அந்த காரணத்தினால நாயக்கரை உசத்தியாகவும் பல்லர்களை தாழ்த்தியும் அதில் குறிப்பு எழுதப்பட்டுள்ளது. இந்த இலக்கியம் மூலமா என்ன தெரிஞ்சுக்கலாம்? பல்லர்கள் அடிமைகளாக இருந்துள்ளார்கள், நாயக்கர்கள் பண்ணையார் ஆண்ட அப்படிங்கிற பேரோடு அழைக்கப்பட்டுள்ளார்கள். அதாவது அந்த முக்கூடற் பல்லுல என்ன இலக்கியத்தில் பாடப்படுதா? பல்லர்கள் அதாவது நாயக்கர்களை ஆண்ட அப்படின்னு பாடுவதாக அந்த முக்கூடற் பல்லுல குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆண்டங்கிறது அக்காலகட்டத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் பறையடிப்பவர்கள் பறையர்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சது. ஆனா சிலப்பதிகாரத்துல நடுக்கற்காதையில 76, 77 லைன்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. தமிழர் மரபில் பறையர்களை அந்தனராக குறிப்பிட்டுள்ளது சிலப்பதிகாரம். 4 மறைகளை ஓதும் பறையர்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுது. சேரன் செங்குட்டுவன் என்ற ஒரு சேர மன்னர், புகழ்பெற்ற மன்னர், உங்களுக்கே தெரியும். அவர்களிடம் இந்த பறையர்கள் எனும் அந்தணர்களாக 4 வகை மறைகளை ஓதி காண்பித்துள்ளார்கள். 4 வகை மறைகளை பாடும் பறையூர் கூத்து சாக்கையர்கள் வந்து ஆடினர் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பறையருக்கு இன்னொரு பெயர் 4 வகை மறையோர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு அடைமொழி உண்டு. பறையர், பல்லர், கணியர், வள்ளுவர், அம்பட்டர், தச்சர் இப்படி ஆகிய குலத்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் அறிவு சார்ந்தவர்களாக குறிப்பிடப்பட்டுள்ளார்கள். இப்போ நம்முடைய தமிழர் காலம் சங்க காலத்தில், பிற்காலம் ஆக ஆக இவர்கள் அந்த தமிழர்கள், இவர்கள் தான் முக்கியமான தமிழர்கள். காலம் செல்ல செல்ல இவருடைய எல்லாமே பறிபோகுது, இவருடைய உரிமைகள் அனைத்தும் பறிபோகுது. அதே போல முக்கூடற் பல்லுல ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க, கரையை சாத்தா விரைய வெட்டும் என்ற ஒரு குறிப்பு மிகவும் முக்கியம் வாய்ந்தது. ஏனென்றால் கிடா வெட்டி வணங்குபவர்கள் பல்லர்கள் அப்படிங்கிறது அந்த முக்கூடற் பல்லுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் சாத்தன் என்னும் பெயரும் வருகிறது. அந்த சாத்தன்கள் ஐயனார் வழிபாடு, அதாவது பல்லர்கள் ஐயனாருக்கு கிடா வெட்டி வழிபட்டத முக்கூடற் பல்லுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே சோழர் காலத்துல, அதாவது குறிப்பா மாமன்னர் ராஜராஜ சோழர் காலத்துல தான் பறையர்கள் பல்லர்களுடைய நிலத்தை பிடிக்கினார்கள் அப்படின்னு சில தற்கூறிகள் சொன்னாங்க. ஆனா உண்மை என்னன்னா, சோழர் காலத்துல, அதுவும் ராஜராஜ சோழர் காலத்துல பறையர்கள் பல்லர்களை சொந்தமாக நிலம் வைத்துள்ளார்கள் அப்படிங்கிறத நம்ம தஞ்சை பெரியவர் கல்வெட்டில் தெரிந்து கொள்ளலாம். அது சதுர்வேதி மங்கலம் அப்படின்னா பிராமணர்கள் வாழும் இடம். அதன் அருகே உள்ள கிராமங்களில் பறையர் பல்லர்களும் அவங்களுக்கு இணையாக நிலங்கள் வைத்துள்ளார்கள் அப்படிங்கிறத ராஜராஜ சோழன் கல்வெட்டு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்குன்னா விஜயநகர பேரரசுல தான் மிகவும் தாழ்த்தப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். பறையர் பல்லர்கள் நிலம் வைத்துள்ளார்கள், 4 வகை மறைகளை ஓதியவர்கள், ஐயனாருக்கு கிடா வெட்டியவர்கள், இப்படி ஒரு தமிழர் மரபில் ஒரு மிகவும் ஒரு புகழ்பெற்றவராக இருந்தவர்கள் யாரு? சூத்திரர்கள். விஜயநகர பேரரசு நாயக்கர் காலத்துல தான் கீழ் சாதிகளாக பிரிக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டவர்களாகவும் அடிமைகளாகவும் உருவாக்கப்பட்டது. சோழர் காலத்துல பாத்தீங்கன்னா மணமகளை தேடிதான் மணமகன் சென்று பரிசம் போட்டு திருமணம் செய்வார்கள். ஆனா இந்த வழக்கம் விஜயநகர பேரரசு காலத்திற்கு பிறகு வேறு மாதிரியாக செல்கிறது. அதாவது மணமகள் மணமகன் வீட்டை தேடி வர்ற மாதிரியும், அதன் பிறகுதான் பிராமணர்களுடைய வழக்கப்படி இந்த வரதட்சணை கொடுக்கிறது, அதெல்லாம் ஒரு சட்டமாக்கப்படுது. இதையே நம்மளுடைய தமிழர்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க ஒரு சட்டம் வரையறுக்கப்படுது. இப்படி பெண்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு அடிமைகளாக இருந்திருக்காங்க. ஒரு புள்ளி விவரம் உங்களுக்கு ஒரு அட்டவணை காமிக்கிறேன். சோழர் காலத்துல அதிக தானங்கள் அளித்த பெண்கள் தான் முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது முதலாம் ராஜராஜ சோழர் காலத்துல, ராஜேந்திர சோழர் காலத்துல எல்லாம். அதை நான் உங்களுக்கு அந்த அட்டவணையை காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும். அது காலம் செல்ல செல்ல யாருடைய காலத்துல, கடைசியா விஜயநகர பேரரசு நாயக்கர் காலத்துல பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டத அதை நீங்க பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு விஜயநகர பேரரசு தமிழகத்துல இன்னும் ஒரு முழு விளக்கமெல்லாம் சொல்ல என்ன பயராக்கூடும், ரொம்ப எல்லாருக்கும் ஒரு இதாயிடும். அதனால முக்கியமான தேவையானதை சொல்லியிருக்கேன். விஜயநகர பேரரசு காலத்தில் தமிழகம் எப்படி இருந்ததுன்னு.
இந்த வீடியோ இந்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் கொடுத்துங்க, ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி.